ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கம்பைண்டாக டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச்சு. அதுக்கான லாஸ்ட் டேட்டு அட்மிஷன் வந்து இன்னையோடு க்ளோஸ் ஆகுது. ஸோ விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டெஸ்ட்டு ஸ்கெடியூல் கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 100 பேர். ஸோ 100 பேர் வரைக்கும் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா அட்மிஷன் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ இந்த பேட்ச் வந்துட்டு நான் ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கேன், எனக்கு செட் ஆகுமா சார் அப்படின்னா, நான் ரொம்ப ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃப்ளெக்சிபிளாக தான் கொடுத்துருக்கேன். ஒரு நாள் கம்மியாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு முறை, அதாவது ஃபஸ்ட்டு 2 வீக் ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க, 3rd வீக் ரிவிஷன் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த 2 வீக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க, அடுத்து 3rd வீக் ரிவிஷன் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு மிஸ் பண்ணாலுமே, உங்களுக்கு சப்போஸ் பெண்டிங் விழுந்தாலுமே அதை வந்து நீங்கள் முடிக்கிறதுக்கு சஃபிஷியண்ட்டான டைம் இருக்கும். ஏன்னா ரொம்ப இயர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து, நான் ஹோம் மேக்கராக இருக்கேன், எனக்குன்னு ஃபிக்ஸ்டு டைம் இருக்காது, எனக்கு முன்ன பின்ன தான் படிக்க டைம் கிடைக்கும், இந்த பேட்சை வந்து பேலன்ஸ் பண்ண முடியுமான்னா தாராளமாக பண்ணலாம். நான் சோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவேன். சமச்சீர் புக்கில் எங்கே இருக்கோ, ஸ்டாண்டர்ட் புக்ஸில் எங்கே இருக்கோ அதை கட் பண்ணி கொடுத்துருவேன். அது போக ரிவிஷன் நோட்ஸு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கலாம். ஸோ அந்த நோட்ஸும் நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த சோர்ஸ் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணால் பண்ணிவிட்டு ரிவிஷன் நோட்ஸை நீங்கள் தரோவாக பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை நோட்ஸ் மேக் பண்ணியோ ஃப்ரீக்வெண்ட்டாக படிச்சுட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணிகிட்டே இருந்தாலே உங்களுக்கு நீங்கள் நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம் போய் எழுதும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கான ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ். ஸோ இது வந்துட்டு மெயின்ஸ் வரைக்கும், குரூப் 2 மெயின்ஸு 2A மெயின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். உங்களுக்கு டெய்லி டிஸ்கிரிப்டிவ்னா உங்களுக்கு 4 கொஷின் இருக்கும். ஸோ வீக்லி டெய்லி டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு போயிட்டுருக்கும். மெயினாக ஜிஎஸ் ப்ரிலிம்ஸ் பொறுத்தளவுக்கும் வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஜிஎஸ்ஏ, ஆப்டிடியூடு, கரண்ட் அஃபேர்ஸ்னு. லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் ஓனாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். அந்த குரூப்பில் உங்களுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் டெஸ்ட்டும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கான ஸ்கெட்யூல் இப்போ நம்ம என்ன மெயின்ஸுக்கு பார்க்குறோம் அப்படின்னாலுமே, இப்போதைக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு எதெல்லாம் பார்க்குறோமோ அதை வச்சு தான் மெயின்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக மெயின்ஸுக்குன்னு பார்க்க மாட்டோம். ஸோ அதனால் ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு எதுவும் எக்காரணத்தை கொண்டு அஃபெக்ட் ஆகாது. ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு மெயின்ஸுக்கான ஸ்கெட்யூலை நான் அப்படியே கொண்டு போவேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வாரம் பாலிட்டி, அதுக்கப்புறமா 3rd வீக் வந்து ரிவிஷன், அதுக்கடுத்து 3வது 4வது எக்கனாமிக்ஸு, ஆப்டிடியூட் டாப்பிக்கே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிவிஷன், அதுக்கடுத்து யூனிட், தமிழ் சொசைட்டி யூனிட்டு, அதுக்கப்புறமா ரிவிஷனு, குரூப் 4 எக்ஸாம் வந்துடும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹிஸ்ட்ரி, அடுத்து ஜியாகிரஃபி, சயின்ஸு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இதை முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சயின்ஸு, சோஷியல் இஷ்யூ, அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட்டு இதெல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருவோம். ரிவிஷனும் இது ஆப்டிடியூடும் சைடில் போகும். ஸோ இதான் ஓவரால். நான் ஸ்கெட்யூல் முடிஞ்ச லெவலில் எவ்வளவு ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த அளவு நான் ஈஸியாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதேமாரி ஆல்ரெடி குரூப் 4 படிச்சுட்ருப்பீங்க, சிலர் மெயினாக குரூப் 1 படிச்சுட்ருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் பெருசாக அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் ஸ்கெட்யூல் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டட்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னையோட லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.